ரஜினிகாந்த் என்பவர் பிறந்தார் இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா ரஜினிகாந்த் கூட பிறந்த ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல பிறந்த மற்ற குழந்தைகள், அதாவது அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தாரு எனக்கு தெரியாது, அவர் சொன்னதை வச்சு அந்த சினாரியோவை மட்டும் நான் சொல்றேன். இப்போ அவர் பிறந்த நேரத்துல எங்க குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, ஆனா அவங்க எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ரஜினிகாந்துடைய அப்பா அம்மாவுக்கு ரஜினிகாந்த் பிறந்தார். இப்ப ஏ அப்படின்னு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி பி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க. அப்போ யாருக்கு பிறக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பொறுத்து கர்ம வினைகள் மாறும். அது மட்டும் இல்ல, இவங்க முன் பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்களை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஜென்மத்துல குழந்தையா பிறக்கிறாங்க. எல்லாருமே நம்ம அப்படிதான். அப்போ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களோட வரும், அது ஒரு கர்ம வினை. அதே போல நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கிறோம் இல்லையா, பிறக்கும் பொழுது யாருக்கு பிறக்கிறோம், இந்த பரம்பரை நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் அதெல்லாம் கர்ம வினையா அதுவும் சேரும். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் இந்த மூணுமே சேர்ந்துதான் நமக்கு கர்ம வினை அங்க வேலை செய்யுது. அப்போ ரஜினிகாந்த் பிறந்த மாதிரி அதே இடத்துல அதே நேரத்துல மற்ற குழந்தைகள் பிறந்திருந்தால் கூட அவங்களுடைய கர்ம வினைகள் வேறையாக இருக்கும். அவங்க பிறந்த அப்பா அம்மாவுடைய கர்ம வினைகள், அவங்களுடைய முன்னோருடைய கர்ம வினைகள் வேறையா இருக்கும். இவர் செய்த பாவ புண்ணியங்கள் வேறையா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அமைப்பு ஒரே அமைப்பா இருந்தால் கூட கர்ம வினைகள் மூலமா அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் மாறி நடக்கும்.